எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனமில் நம்ம பார்க்க போகிற அடுத்த திரைப்படம் மாரீசன். சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் ஃபஹத் ஃபாசில், வடிவேலு, கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சித்தாரா, பிஎல் தேனப்பன், லிவிங்ஸ்டன், ரேணுகா, சரவண சுப்பையா, கிருஷ்ணா, ஹரிதா மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் மாரீசன். கதை: சிறு சிறு திருட்டு வேலைகளை செய்து வாழ்ந்து வரும் ஃபஹத் ஃபாசில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து வெளியே வருகிறார். மீண்டும் திருட்டு வேலையில் ஈடுபடுகிறார். ஒரு வீட்டில் கொள்ளையடிக்க அந்த வீட்டினுள் நுழைகிறார். அப்போது அந்த வீட்டில் வடிவேலு இருக்கிறார். தன்னை எப்படியாவது இந்த வீட்டிலிருந்து காப்பாற்றி கூட்டிச் செல்லும்படி வடிவேலு கேட்கிறார். வடிவேலு பணமும் தருவதாக சொல்ல ஃபஹத் ஃபாசில் வடிவேலுவை அங்கிருந்து கூட்டிச் செல்கிறார். வடிவேலுவின் பேங்க் அக்கவுண்டில் 25 லட்சம் இருப்பதை தெரிந்து கொண்ட ஃபஹத் ஃபாசில் அந்த பணத்தை எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். மறதி வியாதி இருக்கும் வடிவேலு ஏடிஎம் பின் நம்பரை கூட அவரால் ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஃபஹத் ஃபாசில் வடிவேலுவிடமிருந்து அந்த 25 லட்சத்தை கொள்ளையடித்தாரா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. வடிவேலு மாமன்னன் படத்திற்கு பிறகு இந்த படத்திலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். வேலாயுதம் பிள்ளை என்ற கதாபாத்திரத்தில் ஒரு மறதி நோயாளியாக அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துள்ளார் வடிவேலு. ஃபஹத் ஃபாசில் தயாளன் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சித்தாரா, பிஎல் தேனப்பன், லிவிங்ஸ்டன், ரேணுகா, சரவண சுப்பையா, கிருஷ்ணா, ஹரிதா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்த்துள்ளது. கலைச்செல்வன் சிவாஜியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். கதை, திரைக்கதை, படைப்பு, இயக்கம் கிருஷ்ணமூர்த்தி. முதல் பாதி சுவாரஸ்யமே இல்லாமல் செல்கிறது. இரண்டாம் பாதியாவது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று பார்த்தால் அதுவும் சுமாராகவே இருக்கிறது. மொத்தத்தில் சுமாரான படம். மதிப்பெண் 5க்கு 2.5. நன்றி. அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.